சார், நடிகரும் உங்களுடைய நெருங்கிய நண்பருமான ரோபோ சங்கர் நேற்று காலமாயிருக்கார் உடல்நலக்குறைவு காரணமா. அவரோட பலர்ன உங்களுடைய நாட்கள் ஷேர் பண்ண முடியுமா சார்? வந்து ஒரு சின்ன திரையில ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி வெகுஜன மக்களுடைய அங்கீகாரம் பெறுவதற்காக அந்த போராடுற காலகட்டத்திலிருந்து நான் ஒரு செலிபிரிட்டியா போய் உட்கார்ற பொழுது அவனை தனியா அடையாளம் வந்து உடம்பின் தனித்துவமும் தெரியாதா தம்பி அப்படின்னு முதல் தம்பியாக அவனை என்னுடைய ராசிக்காரர், தனுசு ராசிக்காரர், ரெண்டாவது நம்ம பகுதியில இருந்து வந்த பிள்ளை, பன்முகத்திறமை, ஒரு மேடையை ஆளுமை செய்வது, ஸ்பாட்டனிஸா பேசக்கூடிய விஷயங்கள் என்பது, அதெல்லாம் தாண்டி ரோபோ சங்கத்தை ஒரு தனித்துவமான குணம்னா அவன் கோபப்பட்டு யாருமே பார்த்துக்க முடியாது. கோபம் இல்லாத ஒரு பிள்ளை. அவன்கிட்ட ஒரு வெள்ளந்தித்தனம் இருந்தது. உடம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும்ன்ற அந்த பொறுப்பு கூட அதை விளையாட்டுத்தனமாக எத்தனையோ பேர் வந்து எனது குரலை வந்து மிமிக்ரிக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பேசுறதுனால கொண்டு வர முடியல. கீழே இறங்குறாரு அண்ணன் மேல. அது முயற்சி இடத்துல ஒரு மிகப்பெரிய எந்த இடத்துல போனாலும் என்ன மாதிரி பேசி தப்பி சிவகார்த்திகலாம் நான் என்ன மாதிரி பேச போறேன், என்ன மாதிரி பேச போறேன் அப்படி இல்லை. ஸோ அது மாதிரி என்னை அப்படி ரசிக்கக்கூடிய நிறைய தம்பிமார்கள இவனும் ஒரு பிள்ளை. ஒரே ஒரு பொண்ணு. அதுக்கு இது கொடுமைன்னா நாளைக்கு 21 காது குத்து மதுரையில வச்சிருந்த ஒரு சூழல்ல இப்படி ஒரு விஷயம். என்ன உலகத்திற்கு இந்த மரணம் சொல்லுதுன்னா வேற ஒண்ணுல தம்பி ஒழிச்சு மறைச்சு பேசுறதுக்கெல்லாம் கிடையாது. தாய் தந்தை கொடுத்த இதுதான் நமது இந்த உடம்பு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி சிதைப்பதற்கான ரைட்ஸ் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஒரு 2 பேருக்கு தண்ணி அடிக்கிறாங்களா பிள்ளைங்க, 3 பேருக்கு அடிக்கிறாங்களா, 2வது பேருக்கு அடிச்சு 3வது பேருக்கு மேல வர்ற பொழுது அம்மா முகத்துக்கு கண்ணுக்கு தெரியணும், அப்பா முகம் கண்ணுக்கு தெரியணும். தண்ணி நம்பி இருக்கக்கூடிய மனைவியுடைய முகம் கண்ணு இருக்கணும். தன்னால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட குழந்தைகளுடைய முகம் கண்ணுக்கு தெரியணும். அதுலதான் இந்த மாதிரியான பிள்ளைங்களுக்கு தனது அற்புதமான உடம்பு இவ்வளவு எப்படி மரணம் வந்து காப்பு கொள்ளுமா சொல்லுங்க. இந்த உடம்பை பேணி காக்காதனுடைய விளைவு பட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான கலைஞன். சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு வந்து உலகம் முழுக்க சுற்றி கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரடியாக மக்களை மகிழ்ச்சி செய்வது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை தம்பி. எழுதி கொடுத்த வசனத்தை பேசி நடித்து அப்படியெல்லாம் போயிடலாம். பட் அங்க எவ்வளவு 100 குரல் பேசக்கூடிய ஒரு பிள்ளை, உருவத்திலே அற்புதமான உருவம், சிரிச்ச முகம், கொடுக்க தம்பி. இதெல்லாம் அது எப்படி செய்தியாக சொல்ல முடியாது, போல பண்ண முடியும். விசுவாசம் படத்தில் நீங்க 2 பேரும் பண்ண காமெடி மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஆமா, அந்த ஆண்டு அதாவது மாண்டவர் திரும்பி வரப்போவதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். ஒரு பயில்சாமி மாப்பிள்ளையோட மரணம், தம்பி ரோபோசனுடைய மரணம் எல்லாம் இதெல்லாம் தாண்டி சின்ன கலைஞருடைய மரணம் இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இதெல்லாம் கொடுமை. இவனுடைய 46 வயசு, ஒரு 46, 1980 பிறந்த ஒரு பிள்ளை சரக்குன்னு மரணத்தை எழுதுறா அப்படின்னா அது எப்படி சொல்றது? யார் மீது பழி போட முடியாது தம்பி, வேற உண்மையே கிடையாது. இது நாளைக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அது. ஆனா எந்த வயசுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 46 வயசுல காலம் வந்து கையை பிடிச்சி தூக்கிட்டு மேல போயிட்டா அப்படின்றத ஏத்துக்க மனம் மறுக்கும். பட் வேற வழியிலே நம்ம பேசக்கூடிய பேசுவதை பார்க்கலாம், நடிப்பதை பார்க்கலாம். நீங்க பேசுவதை பார்க்க முடியாது, நடிப்பதை பார்க்க முடியாது. ஷேர் பண்ணிருக்கா சார் எதுவும்? அதெல்லாம் இப்ப நான் சொல்லுவோம். நம்ம போனா நம்ம என்னுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி யாருப்பா தவறு செய்யல, யாராவது தவறு செய்யறா, அளவோடு செய்யறா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் நம்மளால சொல்ல முடியும் தம்பி. குழந்தைகள் கிடையாதுல்ல, அதனுடைய திறமையால அவன் முன்னேறி மேல வந்த பிள்ளை. அவனுக்கு தெரியாதா தனது உடல் போக்குவரத்து. ஒரு அந்த மனைவி என்பது அப்படி ஒரு மனைவி அமைய மாட்டாங்க. தன் கணவன் சந்தோஷமாக இருந்தா போதும், தன் கணவன் சந்தோஷமா இருந்தா போதும். சங்கரே சங்கரப்பா, ஒரு கணவனை அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த அழகை வந்து இந்த குடும்பத்துல பார்க்க முடியும். சங்கரப்பா சங்கரப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த விஷயம் பார்ப்பவர்களுக்கே ஒரு அப்படி ஒரு நெகிழ்வு கொடுக்கும். என்னடா அப்படின்னு அப்படி ஒரு இணை தெரியாத அற்புதமான தம்பதிகள். அந்த முகத்துல பாப்பா இந்திரஜா முகத்துல பாருங்க, இன்னசென்ட் தான் இருக்கும், அந்த வெள்ளத்தனம் தான் இருக்கும். என்ன இனிமே அந்த பையன் மருமகன் அந்த குடும்பத்துக்கு வந்தவங்க, அந்த மருமகனுடைய தாயார், இவங்கெல்லாம் வந்து இவருடைய இழப்பை ஈடுகட்டக்கூடிய வகையில அன்பாக அவங்கள்ட்ட வெளிப்படுத்தி ரோபோசனுடைய மனைவியையும் இந்திரஜாவையும் சரிப்படுத்துறதுதான் ஒரு விஷயமாக எதிர்பார்க்க முடியும். அதை அவங்க நிச்சயமாக செய்வாங்க. எங்க சென்றாலும் நான் அடிக்கடி சொல்றது என்பது, எந்த ஒரு கலைஞர்களும் ஒரு ஜஸ்ட் பெயர் பெற்ற பிறகு மனைவிய அழைச்சிட்டு போறதுக்கோ மேடைகளுக்கு எங்கேயும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. பிரதிவாக சீதான் இவன் தான் அதுல எங்க சென்றாலும் தன் மனைவியை அழைத்து கொண்டு போறது என்பது இந்த கலைஞர் செய்த ஒரு விஷயம். மனைவிக்கு சரி ஆசனம் கொடு அப்படின்ற துயரம் தான் தம்பி. பட் தாண்டிதான் வரணும் வாழ்க்கையா தானே. கண்டிப்பா அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறத நிச்சயமாக அவன் மேலே எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை வந்து நிச்சயமாக வந்து மகிழ்வு செய்தவன்.
ஆமா, அத்தனை பேருடைய இதயங்களை வந்து சந்தோஷப்படுத்தவும் அந்த இதயங்களை நீ காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் நிச்சயமாக ஒரே நேரத்துல அந்த ஆத்மா சாந்தம் அடைவதற்கு எல்லாருமே நிச்சயமா அவங்க நிச்சயம் பாசிட்டிவா ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுல நானும் கண்டிப்பா சார். உங்க நினைவுல ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.